தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தின் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த நாளிலே சங்கீதம் 128 நாம் வாசித்து தியானித்தோம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128. ஆரோகண சங்கீதம். 9வது ஆரோகண சங்கீதம். 7 பெரிய ஆசீர்வாதங்கள். சங்கீதம் 128 நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் சங்கீதம் 112 முழுவதையும் வாசிக்க வேண்டும். தலைப்பு: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது ஆசீர்வாதமான வாழ்க்கை, பிளஸட் லைஃப். 2வது தனிப்பட்ட வாழ்க்கை. 3வது குடும்ப வாழ்க்கை. 4வது ஆவிக்குரிய வாழ்க்கை. 5வது உலக வாழ்க்கை, கலாச்சார வாழ்க்கை. 7வது நித்திய வாழ்க்கை. கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வழிகளில் நடப்பது. கர்த்தர் நம் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், சமுதாயத்தை ஆசீர்வதிப்பார், தேசத்தை ஆசீர்வதிப்பார், தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு ஒன்றும் நேரிடாது. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகி நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.